இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்து தான் வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு செல்லிங் இன்ட்ராடே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இது ஒரு புது வாட்ச் லிஸ்ட்டு. தென் வந்து இதில் வந்து 0 ஸ்டாக்ஸ் இருக்கா. இப்போ நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 13 ஸ்டாக் இதில் ஆட் ஆயிரும். இப்போ என்னோடய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன், ட்ரேடிங் வியூ சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் க்ரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் வாட்ச் லிஸ்ட் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். செல்லிங் இன்ட்ராடே. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக். ஓகே ஃபைன். இப்போ இதை வந்து நான் ரிமூவ் ட்ராயிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம 15 மினிட்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சூப்பர் ட்ரெண்டு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது 15 மினிட்ஸில் வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்டு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் என்ட்ரி பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். மேபி நான் இப்போ சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அங்கே என்ன செட்டிங்ஸ் கொடுத்தோன்னு பார்த்துக்குங்க. அதாவது 7,3. ஓகே, ஸோ அதே 7,3 இங்கே கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ இது வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு கீழே தான் இருக்குது. இப்போ 5 மினிட்ஸில் நம்ம எப்படி என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு கேப்பப் ஆகி நமக்கு வந்து கேண்டில் வந்து கீழே வரக்கூடாது. ஜென்ரலாக ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் கீழே வருதான்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆர் ஸ்விங் லோஸ் வந்து பிரேக் ஆகிருக்கான்னு பாருங்கள் 5 மினிட்ஸில். இப்போ இந்த இதில் எடுத்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி அப்படியே இது பிரேக் ஆகிருக்கு கீழே. இதில் இந்த ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் என்ன ஆகிருக்கு, நமக்கு கீழே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போது இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. இப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம் அப்படின்னம்னா ஓகே, இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இல்லை எனக்கு இந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா தென் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாருங்கள். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் தான் வரும். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.